திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் உள்ள ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கங்கள். ஜூன் மாத பலன்களை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதியே பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு உச்சமாகிறார். மிகப்பெரிய யோகம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதே போல சூரிய பகவான் 15ஆம் தேதி பார்த்துட்டீங்கன்னா ஆனி மாதமாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சியாக வரப்போகிறார். ஆனி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். ஆனி திருமஞ்சனம், நடராஜ பெருமானுடைய அபிஷேகம். எல்லாருமே கண்டிப்பா நடராஜனுடைய அருள் எல்லாருக்குமே வேணும். சர்வ தோஷத்தையும் அவர் நிவர்த்தி செய்வார். சகல கலைகளிலும் ஜெயிக்கணும் அப்படின்னா நடராஜ பெருமானுடைய அனுகிரகம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அதனால எல்லாருமே ஆனி திருமஞ்சனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே போல உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாசம் 22ஆம் தேதி வரைக்கும் மிதுன வீட்டிலையும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமாக அமர்ந்து, அதற்கு மேல குரு மற்றும் சுக்கிரனோட சேர்ந்து கடக ராசியில பயிற்சி ஆகிறார். இதுவும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய 3 சுபகரங்கள் சேரும் பொழுது பெரிய அதிர்ஷ்டங்கள், பெரிய ஜாக்பாட் அப்படிங்கறது எல்லாமே காத்துட்டு இருக்கு. இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த உலகத்துல தாயை விட மிகப்பெரிய சக்தி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டயலாக் பொருத்தமாக இருக்கக்கூடிய கடக ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாசம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்குள்ளேயே ஜூன் 1ஆம் தேதி குரு என்ட்ரி ஆக போகிறார். ஆட்சி பலம் பெற்று பலமா ஜம்முன்னு வந்து அமர போகிறார். ஜென்மகுரு ஜென்மகுரு இப்படி இருக்குமா, ஜென்மகுரு அப்படி இருக்குமா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள், நிறைய போன் கால்ஸ் அப்படிதான் வருது. ஒரு சில ஜோசியர் பயமுறுத்துறாங்க, ஒரு சில ஜோசியர் நல்லா சொல்றாங்க. ஜென்மகுரு வந்து வனவாசம்னு சொல்றாங்க, ராமர் அப்படித்தானே போனாரு அப்படிங்கிற 1000 காரணங்கள் சொன்னாலும் ஜென்மகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னை தனிமைப்படுத்துவதற்காகவே வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்க யாரு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய ஆறாருடைய கனெக்டிவிட்டி என்ன, உங்களுடைய தெய்வ சக்தி என்ன, உங்களுக்கு உண்டான சக்திகள் என்ன அப்படின்னு தெரியறதுக்கு தான் குரு வருகிறார். இது எல்லா ராசிக்குமே நடக்கும். அப்ப கடகத்துக்கு உள்ள வரும் பொழுது இன்னும் அதிகமாக நடக்கும். ஏன்னா ஒரு 9ஆம் அதிபதி இல்லையா. குரு யார்? உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம், பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப அவர் உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது கம்யூனிகேஷன் லெவல் பெருசா வரப்போகுது. உங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரிய போகுது. நிறைய நல்ல மனிதர்களுடைய தொடர்புகள் வரப்போகுது. கெட்டதெல்லாம் விலக போகுது, நெகட்டிவ் எல்லாம் விலக போகுது. கெட்ட நண்பர்கள், கெட்ட உறவுகள், உங்களுக்கு முதுகுல குத்துறவங்க, உங்களுக்கு துரோகம் பண்றவங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்களையே பிடிக்காதவங்க எல்லாருமே அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலக போறாங்க. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், ஓகே நம்மளுடைய ஆறாக்கும் நம்மளுடைய ஆன்மாக்கும் அவங்களுக்கு கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க. சோ இந்த வருடம் கடகத்துக்கு யோகத்தையே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடம். குரு என்ட்ரி ஆனாலும் கூட ராசி இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்ப குரு என்ட்ரி ஆனாலும் கூட 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர போகிறார். சூப்பரா இருக்குங்க. உங்களுடைய பிளானிங், உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இது எல்லாமே நடக்க போகுது. பணத்தை நோக்கின பயணங்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 15ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா 12ஆம் வீட்டுக்கு பாருங்க சூரியன் வந்துருவார். சோ அப்ப விரயங்கள் நடக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஜூன் 15க்குள்ளேயே பணம் சார்ந்த விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், ஒரு லாபத்தை எதிர்பார்த்து இருக்கிறீங்க, ஒரு சொசைட்டிக்காக வாழணும், சொசைட்டிகிட்ட பேர் வாங்கணும், ஒரு புகழ் கிடைக்கணும், இப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா பப்ளிசிட்டி ஆகணும், இப்படி நிறைய எண்ணங்கள் வந்து கடகத்துக்கு போயிட்டு இருக்கு இல்லையா. இது எல்லாமே ஒரு 15ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது. 15ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியன் 12ஆம் வீட்டுக்கு வந்துருவார் ராசிக்கு. ஆனா பரவாயில்ல, அங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ அங்க ஆல்ரெடி வந்து புதன் இருக்கார், 12ஆம் அதிபதி 12லயே இருக்கார். இந்த மாதம் கடின உழைப்பு போடுவீங்க. சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடக்கும். சுப செலவுகள் குடும்பத்துல இருக்கு. சோ மேக்சிமம் குழந்தைகளுக்காக நிறைய பண்ணுவீங்க, படிப்புக்காக நிறைய பண்ணுவீங்க. புதன் அப்படின்னா படிப்பு, அதே போல புதன் அப்படின்னா குழந்தைகள், புதன் அப்படின்னா பெண் குழந்தைகள் அதிகமா சொல்லுவோம். சோ அதை எல்லாத்துக்கும் அவங்களுக்காக எல்லாமே செலவு பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் கடகராசிக்கு இந்த மாதம் நடக்கும். அதே போல 3ஆம் அதிபதியுமே ஆகி உங்களுக்கு 12ஆம் வீட்டுல புதன் இருக்கிறதுனால 22ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்களுக்கு, நீங்க போட்ட உழைப்புக்கு 100க்கு 200% வெற்றிகள் கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் மறைந்து, கொஞ்சம் லேட்டா ஒரு முயற்சி, பல முயற்சிகள் எடுத்து நடக்குமே தவிர நீங்க நினைக்கிற விஷயங்கள், நீங்க செய்யக்கூடிய எந்த செயலுமே வீணா போகாது. அதுல கண்டிப்பா பிரபஞ்சம் நடத்தியே கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதே மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இந்த மாசம் பாருங்க, நிறைய நீங்க குழந்தைகளுடைய தொடர்புல இருப்பீங்க.
நிறைய பெண் குழந்தைகளுடைய தொடர்புகள் உங்களுக்கு வரும். அதே போல அவர்களுக்கு அவங்களுடைய சந்தோஷங்கள் அதெல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு நீங்க சந்தோஷம் ஆயிருவீங்க. யானையோட அதாவது யானை வளர்க்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். திருச்செந்தூர் போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இப்ப நிறைய பேர் கடகராசிக்காரங்க பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் திருப்பதி போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் ஸ்ரீரங்கம் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. வந்ததுன்னு டக்குன்னு போயிட்டு வந்துருங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வெற்றி உண்டு. அடுத்து அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குருஸ்தலமாக இருக்கக்கூடிய சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு செய்யக்கூடிய ஸ்தலங்களுக்கு போறப்போ வாய்ப்புகள் கிடைக்கும். படுத்துட்டு இருக்கக்கூடிய ரங்கநாதர் வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதம் நீங்க செய்யும் பொழுது மிகப்பெரிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு. மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 4 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கும் பொழுது மனசு நிம்மதியா இருக்குங்க. இந்த மாசம் எந்த வேதனைகளும் இருக்காது, எந்த வழிகளும் இருக்காது, நார்மலா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ரொம்ப மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது இந்த மாசம் கடகத்துக்கு வரவே வராது. ஆரோக்கியம் சூப்பரா இருக்க போகுது. ஆரோக்கியத்துல இருந்து இந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலக போகுது. தெய்வ அனுகிரகமோட இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. பெரும் லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், பெரிய லாபம் ஹியூஜ் அமௌண்ட் வந்து வரப்போகுது உங்களுக்கு. ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங்காக ஏதாவது மெயின் பிசினஸ் பண்ணிட்டு சைட்ல ஏதாவது சப்போர்ட்டிங்காக ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல கொஞ்சம் லாபத்தை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அது எல்லாமே பெரிய அமௌண்ட்டா வரதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 22ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ராசிக்குள்ள வந்துடுறாரு. அப்ப 22ஆம் தேதிக்கு மேல இந்த புதனும் வரும் பொழுது வெளிநாடு வெளியூர் பயணம் போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், அதே போல பாத்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு குடும்பத்தோட சேர்ந்து எங்கேயாவது இன்ப சுற்றுலா தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, இதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதம் கடகராசிக்கு ஏற்பட்டே தீரும் அப்படிங்கிறதுலே மாற்றுக்கிறதுக்கே இல்லை. நம்பிக்கையா இருக்கலாம். ஏன்னா உங்களை விட ஒரு நல்ல எண்ணங்களும் ஒரு நல்ல குணமும் அடுத்தவர்களுக்காக அடுத்தவர் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. உங்களை இந்த காலகட்டங்களை பாருங்க, 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ராசிக்குள்ள உச்சமாகிற நிறைய எதிரிகளையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான். ஆனா அந்த எதிரிகளை சம்பாதித்தாலும் கூட உங்களுக்கு உண்டான உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான இருக்கக்கூடிய நண்பர்களுடைய தொடர்புகளும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்ல உள்ளம் உங்களுக்கு இருந்தாலும் கூட எதிரிகள் நிறைய சேருவாங்க அப்படிங்கறதுதான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். சோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்க விலகிட்டு உங்களுக்கு உண்டான ஒர்க் என்னமோ அதை மட்டும் பாருங்க. நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் வருடமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுலே மாற்றுக்கருத்து இல்லை. சோ அடுத்தது பாருங்க, 5 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் வீட்டிலே இருக்காரு. 10க்குடையவர் 10ஆம் வீட்டில் இருப்பது பெரிய யோகங்க. தொழில் வளரப்போகுது. தொழில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே உடைய போகுது. ஏன்னா செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு, தன்னுடைய சொந்த வீட்லயே ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. இதை விட பெரிய யோகம் என்ன? தொழில் இருந்த தடை தாமதங்கள் பிரச்சனைகள் தொழிலே போயிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்கு இந்த மாசம் ஏற்படும். குழந்தைகளுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ண போறீங்க. அது குழந்தைகளுடைய படிப்புக்கு அவங்களுடைய பிசினஸ்க்காக செலவு நிறைய பண்ண போறீங்க. அதுக்காக சுப விரயங்களும் பண்ண போறீங்க. குழந்தைகள் டாப் லெவல்ல வர போறாங்க. உங்க குழந்தைகளுடைய ஜாதகம் உங்க ஜாதக அமைப்புகளே சூப்பரா இருக்கு. உங்க ஜாதக ரீதியாக உங்க குழந்தைகளுக்கு எல்லாமே நல்ல நேரம் தொடங்க போகுது. சோ அதனால குழந்தைகள் அமைப்புலயே பாத்துட்டீங்கன்னா அவங்க எல்லாமே டாப் லெவல் வர போறாங்க. மாணவர்கள் எல்லாமே நீங்க என்ன படிப்பு படிக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ, உங்களுடைய எய்ம் என்னவோ அது சூப்பரா ப்ரொசீட் பண்ண போறீங்க. அது உங்க வீட்டுல பேச போறீங்க. உங்களோட இஷ்டத்துக்கு தான் அது நடக்க போகுது. நீங்க நினைக்கிறதா நடக்க போகுது. நீங்க ஒரு படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க பேரண்ட்ஸ் வேண்டான்னு சொல்றாங்க, இல்ல நீ இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க பிடிவாதமா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய பிடிவாதத்திற்கும் உங்களுடைய சந்தோஷத்துக்கும் உங்களுடைய ஆசைகளும் நிச்சயமாக உங்க பேரண்ட்ஸ் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்பை தான் நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. அதே போல அதிர்ஷ்டங்கள் நல்லா இருக்குங்க. குல தெய்வத்துடைய அனுகிரகம் சூப்பரா இருக்கு. ஏன்னா குலதெய்வ ஸ்தானாதிபதி யாருன்னா செவ்வாய் 10ல ஆட்சி பலம் பெற்று 4ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்குது. இது எவ்வளவு யோகம். அப்ப குலதெய்வம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரி, எதுக்கு குலதெய்வம் எங்களை பார்க்குது? இப்ப குலதெய்வம் பார்க்கறால எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 4ஆம் பார்வையாக செவ்வாய் எந்த கட்டத்தை பார்க்கின்றதோ வீடு மனை சொத்துக்கள் அமையுதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு பார்வைக்கும் ஒவ்வொரு பலம் உண்டு. செவ்வாய்க்கு 3 பார்வை, 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை. அப்ப செவ்வாய் 4ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்குது. அதுதான் பெரிய யோகம். வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இந்த எண்ணம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏதாவது புதுசா வாங்கலாம், பழசெல்லாம் மாத்திடலாம், புது இடத்துக்கு போலாம், இந்த இடம் எனக்கு பிடிக்கல, இந்த சொத்து எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் விட்டுட்டு வெளியே போலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதை நினைக்க வைக்கும் அப்படிங்கறத இந்த செவ்வாயினுடைய பலமே. ஆனா அதை நினைக்க வைத்தாலும் இப்ப நீங்க அதை பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா அது வளர்ச்சி நிச்சயமா உண்டு. அதுல எந்த மாற்று கருத்து கிடமையில உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது
இந்த மாதத்துல இருந்து இந்த செவ்வாயினுடைய பார்வையிலும், அது செவ்வாயை பார்க்கும்போது குரு அங்க இருக்காரு. அப்ப குரு அப்படின்னு சொல்லக்கூடிய யாரு? உங்களுக்கு 9ஆம் அதிபதி. அப்போ பூர்வீக சொத்தை விட்டு வெளியே போறது, அல்லது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது, அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, அப்பா சொத்துக்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, அப்பா சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இந்த காலகட்டங்கள்ல வித்தீங்கன்னா பெரும் பணம் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், லாபங்கள் எல்லாமே அதிகமா வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், பெரிய லாபத்தை எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்கிறீங்கன்னா அது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிற இந்த செவ்வாயும் குரு பாத்துக்கிறதுல நிச்சயமா ஏற்படும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்ல. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துல 9ஆம் இடத்துல சனி இருக்காரு. சனி இருக்கும்போது என்ன பண்ணுவார் தெரியுங்க? 9ல சனி இருந்துச்சுன்னா அப்பா கிட்ட நீங்க கெஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். அவர் கொடுக்கவே மாட்டார். அவர் தான் பிடிவாதம் பண்ணிட்டு இருப்பார். இப்போ 9ல சனி இருக்குதா கடகராசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க அப்பா கிட்ட நீங்க என்ன உதவிகள் கேட்டாலும் அதை செய்ய மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், இது என்னோட இஷ்டம், இது நான் எதுக்கு உனக்கு தரணும், இப்படிங்க நிறைய பிடிவாத குணத்தோட இப்ப அப்பா இருப்பார். சோ இப்ப குரு பார்க்கிறாரு, இங்க வந்துட்டா குரு அந்த இடத்த பாக்குறாரு. இப்ப அப்பாவுடைய மனசு அப்படியே மாத்தலாம். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, எறும்பு ஊற ஊற பாறையும் தேயும் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இப்ப நீங்க போய் பேசுங்க, அப்பா சொத்து பேசுங்க, அதே போல பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்தை பத்தி பேசுங்க. ஏதாவது அப்பாட்ட பணம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும், என் குழந்தைக்கு நான் சேஃப்டி பண்ணணும், என் குடும்பத்துக்காக நான் ஏதாவது பண்ணணும், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு உங்க கஷ்டத்தை சொல்லுங்க. எப்பேற்பட்ட கல் மனதாக இருக்கக்கூடிய தந்தையாக இருந்தாலும் இப்ப கரைவாருங்க. ஏன்னா குரு பார்வை பாக்குது. குரு அப்படின்னு சொன்னாலே மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட கிரகம். இறக்க குணத்திற்கு அவருதான், வேற யாரும் அடிச்சுக்கவே முடியாது. குருவை தவிர இறக்க குணத்துக்கு வேற எந்த கிரகமே கிடையாது. எப்போ வரும் பிடிவாதம் பிடிப்பாங்க. குரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். கோபம் வரும், பிடிவாதம் பிடிப்பாங்க, ஆனா கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். சோ அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் உங்க ராசிக்குள்ள இருந்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்கும் பொழுது இப்ப அப்பா கிட்ட எல்லாம் பேசுங்க. ஏன்னா அப்பா ஸ்தானாதிபதி குரு தானே, அதனால உங்களுக்கு விட்டு கொடுத்து போவாரு. அவங்க அம்மா அப்பாட்ட பேசுங்க. அம்மா அப்பா அவனுடைய சொத்துக்கள் வேணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல அது உங்களுடைய தேவைக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, நிச்சயமாக நீங்க கேட்ட விஷயங்கள் எல்லாமே உங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் நிச்சயமாக செய்து கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அம்மாங்கிறது 4ஆம் இடம், 4ஆம் இடத்த அதிபதியான சுக்கிரனும் ஒரு ராசிக்குள்ளதான் இருக்கார். அப்பாங்கிறது குரு, அந்த அப்பா ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் உங்க ராசி கட்டத்துக்குள்ளதான் இருக்கார். சோ அம்மா அப்பா 2 பேருமே பிளான் பண்ணி ஓகே நம்ம பையனுக்கு கொடுக்கலாம், ஓகே நம்ம பிள்ளைக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது வளர்ச்சியை பண்ணி கொடுக்கலாம், நம்ம பேரம்பேத்திகளுக்கு ஏதாவது சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் உங்களுக்கு நடத்தி கொடுத்தே தீரும். கிரகங்கள் நம்மளை கண்டிப்பா இப்ப நம்மளுடைய கேரக்டர் எதுவுமே நம்மளுக்கு கிடையாதுங்க, கிரகங்கள் தான். பாப்பா அப்படி பேசுறாரு, அம்மா இப்படி பேசுறாரு, மனைவி இப்படி இருக்காங்க, குழந்தைங்க இப்படி இருக்காங்க, கணவர் இப்படி இருக்காங்க, எது வேற நீங்க சொல்லலாம். அது எல்லாமே அவங்க கிடையாது. உருவம் மட்டும்தான் அவங்க. உள்ள இருந்து இயக்கக்கூடிய அனைத்துமே அந்த கிரகங்கள் தான். சோ அது அந்த டைமிங் வர்றப்போ சாஃப்டா இருக்கிறப்போ அந்த கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்கிறப்ப எல்லாமே நம்ம அந்த பிளானிங் பண்ணிக்கணும். சோ அந்த மாத பலன்களை நீங்க பார்க்கும்போது நம்ம கண்டினியூ கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளானிங் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அதுல எந்த மாற்றுக்கறதுக்கு இடமே கிடையாது. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால தொழில் சூப்பரா இருக்கும் போது தொழிலை நோக்கி இந்த மாசம் உங்களுடைய பயணத்தை வைங்க. பல மடங்கான வெற்றிகளும் கிடைக்கும், சுப நிகழ்ச்சிகளும் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. சோ இந்த மாதம் கண்டிப்பா ஒரு முறையாவது நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 இந்த மாதம் நீங்க செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. அதே போல அவ்வளவு தூரமெல்லாம் எங்களால போக முடியாதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடோ அல்லது ஏதாவது ஒரு குரு வழிபாடோ வைத்துக் கொள்ளுங்கள். படுத்துட்டு இருக்கக்கூடிய ரங்கநாதரனுடைய வழிபாடு, படுத்த சேவையில் இருக்கக்கூடிய பெருமாள், நின்றுட்டு இருக்கக்கூடியவர் கிடையாதுங்க, படுத்துட்டு இருக்கக்கூடிய பெருமாளை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பெரிய லாபங்கள் வரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. உங்களுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா 2ஆம் நம்பர் ரொம்ப யோகமா இருக்கும், 9ஆம் நம்பர் ரொம்ப யோகமா இருக்கும், 3ஆம் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப யோகமாக இருக்கும். சோ இந்த நம்பர்ல அடிக்கடி உங்க கண்ணில் படலாம், அல்லது நீங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. சோ இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒயிட் கலர் செம்மையா ஒர்க் அவுட் ஆக போகுது இந்த மாசம். ரெட் கலரும் எல்லோ கலரும் செம்மையா ஒர்க் அவுட் ஆக போகுது. சோ இந்த கலரை அடிக்கடி ரிப்பீட்டடா போட்டுட்டே இருங்க. அல்லது அது அந்த கலர்ல இருக்கக்கூடிய ஏதாவது கர்ச்சீஃபையாவது நீங்க கையில வைத்துக் கொள்வது என்பது ரொம்ப யோகம். உங்க ஜாதகத்துல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்.